அப்போஸ்தலர் 11. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும்போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கேயன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்காவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமில் இருக்கிற சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிகளுக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணஞ்சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த கர்த்தர் எங்கள் நடுவிலும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரை சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத கொடிய வியாதிகளுக்கு அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா நீரே நல்ல மருத்துவராய் அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும். மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதமாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாருடைய பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே.
அவர்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரங்களை கொடுத்து போஷித்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாக்கிலும் வெறுமையாய் போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்காதபடிக்கு விடாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். தடுமாற்றங்கள், வீண் பயங்கள், மன கலக்கங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தலைமையாய் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள தேவ கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அற்புதத்தை காணும்படி செய்யும், அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் சுபங்கேலும் பிதாவே, ஆமேன்.